guys, my amazing learners. I'm Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. Guys, இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படினா போர்டு பாருங்க. என்ன வேண்டுமானாலும் என்னவாக இருந்தாலும். அடுத்தது எப்போது வேண்டுமானாலும். Next one எங்கே வேண்டுமானாலும். அடுத்தது யார் வேண்டுமானாலும் யாராக இருந்தாலும். எது வேண்டுமானாலும் எதுவாக இருந்தாலும். இந்த மாதிரியெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி பேசணும், இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மீனிங் என்ன, இதை தான் இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, இன்னைக்கு என்ன வேண்டுமானாலும் என்னவாக இருந்தாலும் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது இது ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், வாட் எவர் அப்படிங்கிறது. ஓகேவா, வாட் எவர் அப்படிங்கிறத தான் என்ன வேண்டுமானாலும் சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம், என்னவாக இருந்தாலும்னு சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்க, எப்போது வேண்டுமானாலும். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா எப்போது அப்படின்னா வென். எப்போ அப்படி சொல்கிறதுக்கு வென்னா வென், அப்புறம் வேண்டுமானாலும் இது எவர். எப்போது வேண்டுமானாலும்னா வென்எவர் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் ஒன் எங்கே வேண்டுமானாலும். இதில் எங்கே இருக்கு இல்லையா, எங்கே அப்படி சொல்கிறது. அப்போ எங்கன்னா இங்கிலீஷில் என்ன, வேர். அப்போது எங்கே வேண்டுமானாலும் அப்படின்னா வேரெவர். ஓகே. ஃபோர்த் ஒன் யார் வேண்டுமானாலும் இல்லைனா யாராக இருந்தாலும். இது ரெண்டுத்துக்கும் என்ன சொல்லணும்னா யார் அப்படின்னா ஹூ அப்படி சொல்லுவோமா. ஸோ யார் வேண்டுமானாலும்னா ஹூஎவர். ஓகேவா. லாஸ்ட் ஒன் எது வேண்டுமானாலும் எதுவாக இருந்தாலும். இது ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், எதுன்னு கேட்டிருக்கிறோம். ஸோ எது அப்படி கேட்கும்போது விச் அப்படின்னு போடும், விச் எவர். எதுவாக இருந்தாலும் சொல்கிறதுக்கும் விச் எவர் அப்படிங்கிறதா யூஸ் பண்ணுவோம். இப்போ இதையெல்லாம் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் சென்டென்சஸ்ல எப்படி பேசுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். காய்ஸ், லுக் அட் தி போர்ட். வாட் எவர் அப்படிங்கிறத எப்படி சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் see the first one. உனக்கு என்ன வேண்டுமானாலும் எடுத்துக்கோ. இதில் பாருங்க எடுத்துக்கோ இருக்கு இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா. டேக் வாட் எவர் அப்படின்னு என்ன வேண்டுமானாலும் அப்படின்னா டேக் வாட் எவர். உனக்கு என்ன வேண்டுமானாலும், அப்போ டேக் வாட் எவர் யூ வாண்ட் அப்படிங்கிறது எழுதுவோம். ஓகேவா. ரீட் பண்ணுங்க, டேக் வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்றது. செகண்ட் ஒன் பாருங்க, நீ சந்தோஷமாக இருக்க என்ன வேண்டுமானாலும் செய். நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ என்ன வேணாலும் செய். அப்போ இதை செய் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதணும். டூ என்ன வேண்டுமானாலும் அப்படின்னா do whatever. do whatever. நீ சந்தோஷமாக இருக்க அப்படின்னா do whatever makes you. நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வேணா செய் அப்படி சொல்கிறோம் இல்லையா. அப்போ makes you, சந்தோஷத்துக்கு என்ன happy இல்லையா, அவ்வளோதான். do whatever makes you happy அப்படின்னு சொல்லணும். தேர்ட் ஒன் மனதில் வரும் என்னவாக இருந்தாலும் எழுது. மனதில் வரும் என்னவாக இருந்தாலும் எழுது. உன் மனசில் என்ன தோணுதோ அதெல்லாம் எழுது அப்படி சொல்கிறது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் எழுது அப்படின்னா ரைட் வாட் எவர் அப்படின்னு எங்கே இருக்கு, என்னவாக இருந்தாலும் அதுதான் ரைட் வாட் எவர். மனதில் வரும் அப்படின்னா வாட் எவர் கம்ஸ் டு மைண்ட். ரீட் பண்ணுங்க, ரைட் வாட் எவர் கம்ஸ் டு மைண்ட் இல்லையா. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃப்ரேசஸ் சென்டென்சஸ் தான் நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப ரொம்ப இஃபெக்டிவான விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம இங்கிலீஷில் பேசுறதுக்கு. அடுத்தது பாருங்க, வென்எவர். வென்எவர் அப்படிங்கிறது எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் see the first one. நீ ஃப்ரீயாக இருக்கும்போது எப்போது வேண்டுமானாலும் கால் பண்ணு. நீ ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு எப்போ வேணால் கால் பண்ணு. ஸோ இதை கால் பண்ணு, இதை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். கால் மீ, எனக்கு கால் பண்ணு இருக்கு இல்லையா. ஸோ கால் மீ என்ன இருக்கு, வென்எவர். அப்போ எப்போது வேண்டுமானாலும் கால் மீ வென்எவர் நீ ஃப்ரீயா இருக்கும்போது. ஸோ கால் மீ வென்எவர் யூ ஆர் ஃப்ரீ. ஓகே.
நெக்ஸ்ட் ஒன், நீ விரும்பும்போது எப்போ வேணாலும் வா. நீ விரும்பும்போது அப்படின்னு நம்ம காமனாக பேச மாட்டோம். உனக்கு வேணும் போது நீ எப்போ வேணா வா அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. ஸோ இதை எப்போ வேணுமானாலும் வா அப்படின்னா யூ கேன் கம், யூ கேன் கம் whenever, you can come whenever, நீ விரும்பும்போது, you want. Okay, read the sentence now. You can come whenever you want. Okay, last one, உனக்கு பசிக்கும் போது எப்போ வேணாலும் சாப்பிடு. உனக்கு பசிக்கும் போது எப்போ வேணா சாப்பிடு. ஸோ eat, இதில் சாப்பிடு அப்படின்னா eat, எப்போ வேணும்னாலும் சாப்பிடு. eat whenever. உனக்கு பசிக்கும் போது whenever you are hungry. ஓகேவா? just read the sentence now. eat whenever you are hungry. இப்போ wherever யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ்ல பேசுறது அப்படிங்கறத பார்க்கலாம். let's see the first one. உனக்கு எங்க வேண்டுமானாலும் போ. இதுல ஃபர்ஸ்ட் போ, இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். go, எங்கே வேண்டுமானாலும், go wherever. அந்த எங்கே வேண்டுமானாலும்க்கு தான் wherever யூஸ் பண்ணுறோம் இல்லையா. go wherever, உனக்கு எங்கே வேணும்னாலும், அதனால go wherever you want. ஓகேவா? go wherever you want. let's move on to the next one. உனக்கு வசதியாக இருக்கிற இடத்துல எங்கே வேணாலும் தூங்கு. உனக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குதோ நீ எங்கே வேணால் தூங்கிக்கோ அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த சென்டென்ஸ் இது. ஸோ இதை தூங்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஸ்லீப் wherever, sleep wherever, உனக்கு வசதியாக இருக்கிற இடத்துல அப்படி சொல்கிறோம் இல்லையா, இதை sleep wherever you feel comfortable. அப்படின்னு என்ன, உனக்கு எங்கே வசதியாக இருக்கிற இடத்துல அப்படி சொல்கிறது. நீ உனக்கு வசதியாக இருக்கிற இடத்துல அப்படின்னா you feel comfortable அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். just read the sentence now. sleep wherever you feel comfortable அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது whoever யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ்ல பேசலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். let's see the first one. பாருங்க, பொறுப்பில் இருக்கும் யாராக இருந்தாலும் பேசு. பொறுப்பில் இருக்கிற யார்கிட்ட வேணாலும் நீ பேசு அப்படி சொல்லியிருக்கிறோமா. ஸோ இதை டாக் அப்படின்னு என்ன, பேசு. டாக் டு யாராக இருந்தாலும், whoever. பொறுப்பில் இருக்கும் அப்படின்னா ஈஸ், இன்சார்ஜ். பொறுப்பில் இருக்கிறவங்கள இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இன்சார்ஜ். ஓகே, லெட்ஸ் ரீட் த சென்டென்ஸ் நவ். டாக் டு ஹூவர் இஸ் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, நேர்மையாக இருப்பவர் யாராக இருந்தாலும் நம்பு. நீ யாரை நம்புறனா, நேர்மையாக இருக்கிறவங்கள யாராக இருந்தாலும் நம்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்பு அப்படி சொல்லும்போது ட்ரஸ்ட், நம்புறதுக்கு பிலீவ்னு சொல்லலாம், ட்ரஸ்ட்னு சொல்லலாம். ஓகேவா? ட்ரஸ்ட் ஹூஎவர், யாராக இருந்தாலும், அதுதான் ட்ரஸ்ட் ஹூஎவர். நேர்மையாக இருப்பவர் யாராகனா, நீ யாரை நேர்மையாக இருப்பவர் நினைக்கிறியோ அவங்கள நம்பு அப்படின்னு தானே சொல்கிறோம். ஸோ ட்ரஸ்ட் ஹூஎவர் யூ ஃபீல் இஸ் ஹானஸ்ட். நேர்மையாக இருக்கிறதுக்கு ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ். ட்ரஸ்ட் ஹூஎவர் யூ ஃபீல் இஸ் ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்தது, முதலில் வருபவர் யாராக இருந்தாலும் சீட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு தான் சீட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வரவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும், சீட் கிடைக்கும்னு சொல்லிடும். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, முதலில் வருபவர் யாராக இருந்தாலும் இதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? whoever comes first, சீட்டு கிடைக்கும் அப்படி சொல்கிறோம் இல்லையா. whoever comes first gets the seat. ஓகேவா? ரீட் பண்ணுங்க. whoever comes first gets the seat அப்படின்னு சொல்லணும். இப்போ whichever யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ்ல பேசுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். just look at the first one. உனக்கு பிடித்த எந்த உடையாக இருந்தாலும் தேர்ந்தெடு. உனக்கு பிடிச்ச எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை தேர்ந்தெடு அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் வரும், சூஸ். அடுத்து என்ன இருக்கு, பிடித்த எந்த உடையாக இருந்தாலும் சூஸ். எந்த உடையாக இருந்தாலும் which ever dress.
whichever dress உனக்கு பிடித்த you like. Choose whichever dress you like. ஓகேவா? ஓகே, ரீட் பண்ணுங்க. choose whichever dress you like. next one, பழுத்த எந்த பழமாக இருந்தாலும் சாப்பிடு. பழுத்த எந்த பழமாக இருந்தாலும், பழுத்துருச்சு அப்படின்னா எந்த பழமாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கோ அப்படி சொல்கிறது. ஸோ இதை ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படிங்கிறது. அப்போது ஈட் எந்த பழமாக இருந்தாலும் அப்படின்னா ஈட் whichever fruit. ஓகேவா? பழுத்த, ஸோ பழுத்த பழத்துக்கு ரைப் அப்படின்னு சொல்லுவோம். பழுத்த பழம்னா ரைப் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஈட் whichever fruit is ripe அப்படின்னு போடணும். ஓகேவா? read the sentence now. eat whichever fruit is ripe அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட் ஒன், உன் பட்ஜெட்டில் பொருந்தும் எந்த ஃபோனாக இருந்தாலும் வாங்கு. உன் பட்ஜெட்டில் பொருந்தும் எந்த ஃபோனாக இருந்தாலும் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வாங்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா? பை எந்த ஃபோனாக இருந்தாலும் அப்படின்னா பை whichever phone. பை whichever phone. அடுத்து உன் பட்ஜெட்டில் பொருந்தும், உன் பட்ஜெட்டில் பொருந்துற அப்படி சொல்லும்போது buy whichever phone fits your budget அப்படின்னு போடும். ஓகேவா? ரீட் பண்ணுங்க. buy whichever phone fits your budget அப்படின்னு சொல்லணும். அடுத்ததையும் பார்த்தலாம். just look at the board now. பாருங்க, 5 sentences கொடுத்துருக்குறேன்னா இந்த 5 sentences தான் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதை நான் பண்ண போகிறதில்ல, நீங்கள் தான் காமெண்ட்டில் ஹோம்ஒர்க் எடுத்துகிட்டு பண்ண போகிறீங்க. ஸோ இதோட இன்னைக்கான லெசனை சூப்பராக முடிச்சாச்சு. கண்டிப்பாக அந்த லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் இன்னொரு நாள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். until then, take care, bye bye.